ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணாலும் பண்ணலனாலும் பரவாயில்ல. என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெட்ஸ் லேர்ன் அண்ட் க்ரோ டுகெதர். இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, பேசிக்ஸ லேர்ன் பண்ணிட்டு, எந்த ஸ்டாக்ல சூஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் எடுக்கறது தெரியலன்னு சொல்லிட்டு, நெறைய கமெண்ட்ஸ்ல நான் பார்த்திருக்கேன் மத்தவங்க வீடியோஸ்ல. ஸ்டாக் சூஸ் பண்றது தான் ஒரு ஈஸியான வேலையே ஸ்டாக் மார்க்கெட்ல. அதுதான் எப்படின்னு நான் இப்ப சொல்லப் போறேன். இன்வெஸ்ட் இன் வாட் யூ கன்சியூம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி டேட்டா யூஸ் பண்றோம். டேட்டா யூஸ் பண்றது எந்தெந்த கம்பெனில யூஸ் பண்றோம்? ஏர்டெல் யூஸ் பண்ணுவோம், ரிலையன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவோம். ஃபாஸ்ட் ஃபுட்ல என்னென்ன இருக்கு? பர்கர் கிங் இருக்கு, ஜுபிலண்ட் ஃபுட்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஸ்டாக் நீங்க சூஸ் பண்ணலாம். நம்பர் 3 ஃபுட்வியர்ஸ். போற ஷூ, செருப்பு. இதுல என்னென்ன கம்பெனி இருக்கு? பேட்டா இருக்கு, ரிலாக்ஸோ இந்த மாதிரி கம்பெனி நீங்க சூஸ் பண்ணலாம். நம்பர் 4 மருந்து மாத்திரை. இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்பப்போ போறீங்க. அதுல மருந்து மாத்திரை தான் நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. நிறைய காசு கொடுத்து வாங்குவோம் யோசிக்காமயே. இப்ப அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிப்லா, சன்ஃபார்மா இந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணலாம். நம்பர் 5 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆட்டோமொபைல்ஸ். வண்டி, கார் யூஸ் பண்றது. டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறோம்னா நடந்து போகாம, சைக்கிள் ஓட்டாம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு போயிடும். ஒரு கடைக்கு போறதா கூட. அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டாடா மோட்டார் சூஸ் பண்ணலாம், பஜாஜ் ஆட்டோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ற சோப்பு, டூத் பிரஷ், பேஸ்ட், மல்லிகை ஜாமான். அது மட்டும் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் சிகரெட்ஸ் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அதுல என்னென்ன ஸ்டாக் இருக்கு? ஐடிசி அண்ட் இந்துஸ்தான் யூனிவர்சல் அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேங்கிங். நம்ம பேங்கிங் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஆயிடுச்சு. யூபிஐ அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா HDFC இருக்கு, ஐசிஐசிஐ இருக்கு. இந்த மாதிரி பேங்க்ல யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 8 ஷாப்பிங் மால். டிமார்ட், ட்ரெண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப நான் சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா 8 செக்டர் சொல்லியிருக்கேன். 8 செக்டர்ல 2 ஸ்டாக் நான் சொன்னேன். அது மொத்தமா 16 ஸ்டாக். இந்த 16 ஸ்டாக்ல உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணலாம்ன்றத விட ப்ராஃபிட் பார்க்கலாம்.